ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே, ஷூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது. யாருக்கும் கதை சொல்ல. அவங்களோட கேரக்டர் ஃபுல்லாக தெரியும். பட் அந்த மேஜரா கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி மணி ப்ரோ சொல்லலை. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன மிஸ்ட்ரி லெவலில் அவங்களுக்கே டப்பிங் பார்க்குறப்பையோ இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்குறப்பையோ தே வர் சர்ப்ரைஸ். ஓ இதுதானா, இவர் தானா அப்படின்னு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கேபிள் சங்கர். இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு நொடி படத்துடைய ஹீரோ தமன் குமார். தமன் குமாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ஒரு டிகேட் பழக்கம் இருக்குது. நான் 2014 என்னோட தொட்டால் திரும்ப, அதுக்கப்புறம் 2019 6 அத்தியாயம் அந்த வரை வந்து நாங்கள் பல குடும்ப நண்பர்களாகவே பழகிட்டு இருக்கோம். அவருடைய புதிய படம் ஒரு நொடி, அந்த படத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். நம்ம ரொம்ப ஃபார்முலா வணக்கம்லாம் சொல்கிறோம். சரி, ஓகே. ஒரு நொடி இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு நொடி இது டைரக்டர் வந்து மணிவர்மன் அண்ட் இதோட ப்ரொடியூசர் வந்து அழகர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஒயிட் லேம்ப். இதில் ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா, இதோட கேமராமேன் அவர் தான் ஒயிட் லேம்போட ப்ரொடியூசர். ஓகே. ஸோ கேஜி ரித்தீஷ் அவர் பேர் அண்ட் அழகரன். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்டாக இருந்தது. அந்த சினாப்சிஸ் வந்து ஸ்கிரிப்ட் சொன்னப்போ இதை வந்து ஒரு நல்ல ஃபிலிமாக பண்ண முடியும் இன்னும் எங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி நாங்கள் மதுரையில் ஷூட் பண்ணோம், அலங்காநல்லூர் அந்த ரியல் லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு காப் ரோல் பண்ணுறேன், போலீஸ் ஆஃபீஸர். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்கிரிப்ட் தான் அது. அதனால் அதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்ன டெக்னிக்கலாக ஒர்க் பண்ண முடியும், சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் எப்படி அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. இந்த கேரக்டர் பேர் பருதி இளமாறன். ஸோ அந்த பருதி இளமாறன் கேரக்டர் வந்து எமோஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா மோர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், 100 கேஸ் வரும் ஸ்டேஷனுக்கு, எல்லாத்துக்கும் எமோஷனலாக கனெக்ட் ஆக முடியாது. ஸோ அதனால எவ்ரி கேஸ் வந்து ஒரு பசில் இது மாதிரி தான் ஃபிகர் அவுட் பண்ணுவான். அண்ட் இதோட அவனோட பர்சனல் ஃப்ரெண்ட் வந்து இந்த படத்தில் எங்கேயுமே தெரியாது, எக்ஸப்ட் ஒன் சீனை தவிர மற்ற எங்கேயுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நிவான்சஸ்லாம் ஒர்க் பண்ணி நாங்கள் அதே மாதிரி கேஜி ப்ரோ ரொம்ப நல்ல சினிமோட்டோகிராஃபி அண்ட் சஞ்சய் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். நான் படம் பார்க்குறப்ப இது யாரும் அவரோட முதல் படம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ், ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து படித்த இப்போ தான் பாஸ் அவுட் ஆன பையன் இதுக்கு மியூசிக் போட்டிருக்காப்புல. ஸோ அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அந்த யூத்ஃபுல்னஸ் இருக்கும் படத்தில். அண்ட் எடிட்டர் வந்து சூர்யா, ஒரு நல்ல டெக்னிக்கல் அண்ட் சவுண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிற டீம். MS பாஸ்கர் பண்ணியிருக்காரு, பழக்கருப்பையா பண்ணியிருக்காரு, தென் வேல்ராமமூர்த்தி சார் பண்ணியிருக்காரு. ஒரு நைஸ் கேஸ்டிங் இருக்கிறது. அப்புறம் படத்தில் ஒரு சர்ப்ரைஸான 2-3 கேரக்டர்ஸ் இருக்கும். நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அவங்கள, சின்ன ரோல்ஸில் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு பிடிச்ச இதில் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இம்பேக்ட் வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும், எஸ்பெஷலி ஸ்ரீரஞ்சினி மேடம், தீபாக்கா மேடம். அண்ட் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மால் இந்த ஃபிலிமை காம்பேக்ட் ஃபிலிமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டப்பிங்கில் நீங்கள் எதிர்ச்சியாக பார்த்தீங்க. ஆமாம். ஸோ பார்த்துட்டு ஒரே ஒரு ஃப்ரேம் பார்த்து எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு இந்த படத்தை வந்து நல்லா பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலான்னு? இல்லை, அதுக்கெலாம் முன்னாடி ஒன்று விஷயம் என்னென்னா, நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கும்போது முதல் நாள் ஷூட்டிங்லேருந்து உட்காந்து ஃபோன் அடித்தாங்க எனக்கு. நான் இன்றைக்கி ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறேன், ரொம்ப நல்ல டீமு, நல்லா வந்துட்டுருக்கு நீங்கள் முதல் நாள் அன்றைக்கி. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு படத்தின் மேலே நம்பிக்கைன்றது வந்து எப்பவுமே அது எப்படி ப்ராசஸ் ஆகுதோ அதோடைய நம்பிக்கை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு இன்வால்வ்மெண்ட்டே தெரியும். அதையெல்லாம் தாண்டி தமன் படம் அப்படின்லாம் தாண்டி எனக்கு அந்த படத்துடைய விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரத்தீஷுடைய கேமரா ஒர்க்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நடந்தது வந்து மேஜிக். அந்த ஒரு நொடியில் கதவை திறந்து பார்த்த நொடியில் நான் முடிவு பண்ணது அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பேசப்படும் நம்பலாம் நான். ஸோ ஒரு நொடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காப் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டெசிபல் லெவல், அந்த பருதி இளமாறனோட டெசிபல் லெவல் வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஒரு அதட்டல் உருட்டல் அதெல்லாம் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்டர்ன் கேரக்டர். இன்னொன்று வந்து போகிறவங்களுக்குலாம் அதட்டி இந்த குரல் வசதி பேசுறது அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது. தேவையான அது ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப பண்ணாமல். இன்னொன்று வந்து மோர் ஸ்டாய்க் கைண்ட் ஆஃப் அப்ரோச் இந்த கேரக்டர். எமோஷன்ஸ் அது எல்லாமே வந்து வெளிப்படுத்த மாட்டான். மோர் எவ்ரி கேஸ் அதோட பசில் எங்கே கிடைக்குது, எவனாச்சும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லையோ பாடி லாங்குவேஜ்லையோ அந்த க்ளூ கொடுக்குறானா, அதை வந்து அவன் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பான் எவ்ரி கேரக்டருக்குள்ள. ஸோ அதனால் வந்து மோர் ஆஃப் லிசனர் தான் இந்த படத்தில். அதனால் பருதி இளமாறன் வந்து மோர் அப்சர்விங் கைண்ட் ஆஃப் கேரக்டர். இன்னொன்று அந்த கேரக்டர் வழியாக தான் கதை நம்ம சொல்கிறோம், இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஓகே இப்படிலாம் நடந்திருக்கும்னு சொல்லி நம்ம ஆடியன்ஸுக்கும் காமிச்சிட்டு வரோம். ஸோ அதனால் ஒரு ஆடியன்ஸை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போகிறப்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா அது வழக்கமான ஒரு கமர்ஷியல் படமோ அந்த மாதிரி கிடையாது. நம்ம ரீசெண்டாக ஃபார் த பாஸ்ட் 3 years
4 இயர்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானரில் வந்த படங்களாக இருக்கட்டும், அதுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். லெட் பி த ஸ்கிரிப்ட் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, ஸ்க்ரீன் பிளே மணி ப்ரோ வந்து அதை அமைச்ச விதம் வந்து கடைசி 20 மினிட்ஸ் இதோட மெயின் பிளாட் பாயிண்ட் இருக்கும். இதுதான் இந்த ரீசன் தான், இல்லை இன்னார் தான் அப்படின்றத வந்து ஆடியன்ஸால கெஸ் பண்ண முடியாது. அது என்னாலையும் கெஸ் பண்ண முடியல. தட் இஸ் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, அந்த மர்டர் மிஸ்ட்ரியிலையோ இல்லைன்னா ஒரு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்குன்னா அது மெயின் கல்ப்ரிட் யாருன்னு கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய சக்ஸஸ். அது ஸ்க்ரீன் பிளேக்கு தான். ஏன்னா இதில் நிறைய ரெட் ஹேரிங்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து ஜெனுவனா இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி திருப்பி வந்து ஆடியன்ஸை வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு புது கேரக்டர் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன். அந்த கேரக்டர் அதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு வரும், அதுதான் இது பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் மிஸ்டைரக்ஷன் ஆகும். இது அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களோட பிளைன் சைட்டில் இருக்கும் கேரக்டர். அது வந்து இந்த மாதிரின்றது ஆக்சுவலி அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்க்ரீன் பிளே. இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நடிக்கிறப்ப அதை காட்டி கொடுத்துடக்கூடாது. ஸோ அது வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே, ஷூட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியாது, யாருக்கும் கதை சொல்ல. அவங்களோட கேரக்டர் ஃபுல்லாக தெரியும். பட் அந்த மேஜரா கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி மணி ப்ரோ சொல்லல. அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன மிஸ்ட்ரி லெவல்ல அவங்களுக்கே டப்பிங் பாக்குறப்பயோ இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் காப்பி பாக்குறப்பயோ தே வர் சர்ப்ரைஸ், ஓ இதுதானா இவர்தானா அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து இதுல ரிவர்ஸான எக்ஸ்பீரியன்ஸ். நான் பார்த்தது போது எனக்கு வந்து கிளைமேக்ஸ் தெரியும். ஆனா த வே த ஃபிலிம் கோஸ், படம் பார்க்கும்பொழுது நான் அந்த படம் பார்த்ததே மறந்து போற அளவுக்கான திரைக்கதை இருந்தது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ். அதனால தான் சொன்னேன் இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு ஒரு நல்ல படமா வரும்ன்றதுக்கு காரணம். நிச்சயமா. இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, பாருங்க, நான் உங்களை வச்சு படம் எடுக்கும்போது நல்ல ஹீரோயின்லாம் தரேன். இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் வந்து இருக்கா இல்லையா? எங்க போஸ்டர்ல பார்த்தாலும் தனியா முறைச்சிட்டே நிக்கிறீங்க, ஏன் காரணம்? ஹீரோயின் இருக்காங்களா உங்களுக்கு? அது படம் பாருங்க, இது வந்து ஹீரோயின் மாதிரி பேர் அந்த மாதிரி இந்த படத்துல கிடையாது. ஆனா இருக்காங்க. நீங்க ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்கு அந்த படத்துல இருக்காது. என்கிட்டயே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி விடுங்க, மத்தவங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு ஹீரோயின் இருக்கிற மாதிரி போஸ்டர்லயே காணுமே. நிறைய ரசிகர்கள் கேட்கறாங்க, என்னங்க ஒரு படம்னா ஒரு போலீஸ், இந்த சைடில் ஒரு ஹீரோயின் இருக்கும், ஃபுல்லாக ஆம்பளைங்களா இருக்காங்க ஃபோட்டோவில், இந்த சைடில் பார்த்தா வயசானவங்களா இருக்காங்க, சீதஞ்சனி மாதிரி அழகான முகமுள்ள இருக்கவங்களா இருக்காங்க. அது ஓகே, பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த படத்தில் வந்து அது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். சர்ப்ரைஸ் இருக்கு, எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆனாலும் வந்து மக்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் இருக்குன்றது. இதனால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குதா? அந்த மாதிரி ஹீரோயின் இல்லையே, ஹீரோயின் பாட்டு இல்லையே, ஆடியன்ஸ் வருத்தப்படாமல் இருந்தால் ஓகே தான். ஓகே, ஒரு பெரிய தாராள மனசோடு தான் இந்த விஷயத்தில் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த படம் ஒரு நொடி உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வந்து டே ஒன், நீங்கள் வந்து எங்கிட்ட நம்ம ரெகுலராக பேசும்போது டே ஒன்லேருந்தே சொல்கிறீங்க இந்த படம் வந்து நல்லா வரும் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாமே வந்துருச்சு. இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு வரப்போகுது April 26. இப்போ நீங்கள் நம்பின நம்பிக்கை வந்து இந்த படம் வந்து பிஸ்னஸ் ஆகிற வரைக்கும் வந்து பெஸ்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு நடக்கிற விஷயம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா எவ்வளோ படங்கள் நாம் பார்க்குறோம், பல வருஷங்கள் கழிச்சுலாம் ரிலீஸ் ஆகுது. கடவுள் புண்ணியத்தில் இது வந்து டச்வுட், இது கரெக்டான ஒரு இடத்துல போய் நின்று இப்போ தனஞ்சயன் சார் ரிலீஸ் பண்ணுறாரு வரைக்கும் போயிடுது. இப்போது இந்த படத்தை மக்கள் ஏன் பார்க்கணும்? இந்த படத்தை வந்து நீங்கள் நம்மளே பேசிகிட்டு இருக்கோம்லே, நிறைய படங்கள் வருது, நிறைய க்ரைம் த்ரில்லர் வருது, ஏன் இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு கால் சொல்லுங்கள் சார். இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கிறப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், சார் இந்த படம் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, நிச்சயமாக ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிமாக வந்து. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் படித்ததுக்கப்புறம் அதை விஷுவல் பண்ணுறது மெயினாக பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபர், டேரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% வந்து நம்மளுக்கு ஓகே வந்துடும் தெரியும். மீதி 20% போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஒரு ரீகரெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் இருக்குது. இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே நம்ம ஓடணும். 9 to 6 9 to 9 அந்த கால் ஷீட்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அந்த டைம். ஏன்னா எவ்ரிடே வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஒரு இந்த பட்ஜெட்டில் எடுக்கிறப்ப. இது வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் எடுக்கிறப்பே தெரிஞ்சிடும், ஓகே டீம் இஸ் வெரி குட், நல்ல சவுண்ட் டீம், நம்ம படித்தது விஷுவலாக கன்வெர்ட் ஆகி வந்துடும்னு தெரிஞ்சிடும். அண்ட் இதுக்கு இன்னொரு முக்கிய ரீசன், நீங்கள் படம் பார்த்து ஃபீல் பண்ண மாதிரி தான் தனஞ்சயன் சார் ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்தோன்னே அவர் வெளியில் வந்தோன்னே இமீடியட்டாக இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. அண்ட் இந்த படம் இவ்வளோ பெருசாக பேசப்பட்டதுக்கும் இவ்வளோ நல்ல ரீச் கிடைச்சதுக்கும் முக்கியமான ரீசன் தனஞ்சயன் சார்.
அவருக்கு வந்து சினிமா பிஸ்னஸ் வந்து நல்லா தெரியும். இன்னொரு ஒரு சின்ன படத்தை வந்து அவர் பண்ண இந்த படத்துக்கு பண்ண சப்போர்ட் ஒரு நொடிக்கு முக்கியமா இப்போ ரீசெண்டாக வந்த கேம்பெயின்ஸாக இருக்கட்டும், இப்போ ஒரு நொடியை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்னு சொல்லி நம்ம பண்ண கேம்பெயின், இதெல்லாமே வந்து இவ்வளோ பெருசாக ரீச் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஃபார் எக்ஸாம்பிள் பிகினிங்கில் வந்து இந்த படத்தோட டைட்டில் நொடின்னு தான் இருந்தது. அண்ட் சார் தான் வந்து இல்லை ஒரு நொடின்னு மாற்றுங்க, ஏன்னா நம்ம ப்ரொமோ சாங் பண்ணிட்டோம், இட் இஸ் ஒரு நொடின்லாம் அது சாருக்கு தெரியாது. பட் ஒரு நொடியின் டைட்டில் வந்து அவர் சொன்ன டைட்டில் தான். அது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் இந்த படத்தை பெருசாக கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆச்சு. இப்பயும் வந்து ரிலீஸ் ஒரு நல்ல ரிலீஸ் கிடைக்குது நமக்கு. இங்கே எனக்கு சொல்லப்போனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேட்டர்கள் ரிலீஸாக அயோத்தி சசி சார் படம் நைஸ் ப்ராஜெக்ட், அதனால பெரிய ரிலீஸ் கிடைச்சது. இது நான் லீடாக நடிக்கிற படத்தில் ஒரு பெரிய ரிலீஸ் வந்து ஒரு நொடி தான் கிடைக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து தனஞ்சயன் சார். அண்ட் மக்கள் ஏன் இதை பார்க்கணுன்னா, ஒன்று நான் நடிச்சதுலேயே நல்ல படம் தான். அப்படி இல்லை லீடா தொட்டால் திரும்ப இட்ஸ் குட் ஃபிலிம், நம்மளுக்கு நல்ல ஃபிலிம். வந்து வாட் எவர் ப்ராப்ளம் இல்லை இல்லை நல்ல ஃபிலிம். பட் என்னன்னா அதில் வந்து இது ரிலீஸ் வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ரிலீஸ் ரொம்ப காம்பேக்டாக கிடைச்சது. நான் படம் எடுத்து முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், ரிலீஸ் சரியாக கிடைக்கலன்னா அப்போ வந்து ஓடிடி கிடையாது, நம்மளுக்கு மற்ற சைட் ரெவென்யூஸ் கிடையாது. அதனால திருப்பி வந்து அதே பட்ஜெட்லேயோ இல்லை இது பண்ணி நம்ம எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ண முடியல. பட் இதுக்கு வந்து ப்ரிட்டி குட் ரிலீஸ் கிடைக்குது. அண்ட் அதனால மக்கள் பார்க்கணுன்னாங்கன்னா உங்களுக்கு நியர்பை பெஸ்ட் தேட்டர்ஸில் போய் அந்த எஃபெக்டோட நம்ம எப்படி வந்து நம்ம மக்கள் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினச்சோமோ அந்த எஃபெக்டோட போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இட்ஸ் அ பிரில்லியன்ட் கிரைம் த்ரில்லர். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்களை விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இதில் அப்ரோச் பண்ணியிருக்கோம். அண்ட் யூட் பி சர்ப்ரைஸ் கிளைமேக்ஸில் வந்து அந்த கடைசி 20 minutes வந்து எமோஷ்னலாகவும் சரி உங்கள் இன்டலெக்சுவல் லெவலையும் கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அவசியம் தேட்டரில் போய் பாருங்கள். ஓகே, ஒரு நொடி படத்தில் நம்ம நிறைய பேர்கிட்ட கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு நொடியை பற்றி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ண ஒரு நொடி, எந்த நொடி வந்து பெஸ்ட் இல்லை ஒஸ்ட் இல்லை சூப்பர்? ப்ராப்ளி எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. வாட் எவர் இட் இஸ் குட் ஆர் பேட், நம்ம என்ன நம்மளுக்குன்னு ஒரு லைஃப், எவ்ரி இண்டிவிஜுவல் எல்லாரும் யூனிக்கான பீப்புள். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் தனக்கு வர இன்புட் தீதும் நன்றும் பிறர் தர வரா. ஸோ டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளே இது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ஐ ரியலைஸ்ட் இது இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, தெர் இஸ் நோ ரீசன் டு கம்ப்ளைண்ட் மற்றவங்க மேலே. நான் டெசிஷன் எடுத்தனும் என்னால் சொல்ல முடியாது. சில நேரத்தில் தள்ளப்பட்ட அந்த டெசிஷனுக்கு சில நேரம் வந்து ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் மூவிக்குள்ளே வரணுன்றதுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா, மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே, உங்களுக்கு தெரியும். அண்ட் அதில் வந்து நான் ஆஃபீஸுக்கு ஒரு தூரம் போயிட்டு இருந்தேன் பைக்கில். அப்போ நான் வழக்கமாக போயிட்டுருக்க ரூட்டு தான் டி நகரில், அது பீட் ரூட். அங்கே வந்து எனக்கு வண்டி ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸ்கிட் ஆகிட்டு நான் விழுந்துட்டேன். கரெக்டாக பைக் வந்து முட்டியில் விழுந்துருச்சு. என்னால் தூக்க பார்த்தேன், என்னால் தூக்க முடியல. நான் அப்படியே படுத்துட்டேன் ரோட்டில். அந்த பிஸி ரோட்டில் மல்லாக்கப்படுத்து ப்ளூ ஸ்கை பார்த்தேன். எனக்கு எதுவும் தப்பாக பட்டுச்சு வேலைக்கு அன்னைக்கு போகிறது. ப்ராப்ளி என்னோட ட்ரீமோ என்னோட பேஷனோ விட்டு நான் வேலைக்கு போகிறேனோ சம்திங் ஏதோ ஒன்று ஆச்சு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஐ தாட் ஓகே, நான் ப்ராப்ளி குவிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் டு பர்சியூ என்னோட ட்ரீம் பர்சியூ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் பேப்பர் போட்டேன். அண்ட் அவ்வளோதான் ஸ்டார்ட். ஸோ அந்த ஒரு நொடி யூ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்? இல்லை, சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷமாக இருக்கீங்க. ஏன்னா அதனால உங்கள் நண்பர்கள்லாம் பல லட்ச ரூபா பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அப்கமிங் ஹீரோவாக இருக்கிறோம் இல்லையா? கம்பேரிசன்ஸ் இது சொல்ல முடியாதுல்ல. அதான் எப்படிபடியே அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்த்துருக்கோம். உங்களுக்கு மணி, சில பேருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நான் இப்படி இருக்கணும் லக்ஸுரியஸாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில பேர் புக் படிக்கிறதுன்னு சொல்லி பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுன்றது பெரிய. இன்னொன்று ஐம் ஃபீலிங் வெரி லக்கி. ஏன்னா எவ்வளோ பேரால் ஃபார் எக்ஸாம்பிள் மூவி லீட் ஆக்ட் ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு லீட் ஆக்டர் ஆகிறது அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீட் ஆக்டர் ஆகி நடிக்கிற படம் ரிலீஸ் ஆகிறது பெருசு, நடிக்கிற படத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அந்த விஷயத்தில். நைஸ் நைஸ். அதோட முதல்ல உங்களுடைய முதல் பதிலே வந்து அதுக்கு ஆன்சர் இருக்குது. தீதும் தன்னும் பிறகு வரான்றது வந்து அதோட இன்னொரு விஷயம், நம்மளோட வெற்றின்றது நம்ம தான் அளவு பண்ணணும், அளவெடுத்து தரணும். இன்னொருத்தரோட அளவெடுக்காக நம்ம வாழ்க்கை நம்ம பண்ண முடியாதுல்ல, ஆபத்துமான விஷயம். ஏன்னா இட்ஸ் அ ஹோலிஸ்டிக்.
சில பேருக்கு ஹெல்த், வெல்த், கெரியர், ஃபேமிலி எல்லாமே இருக்குல்ல. இதுல வந்து எல்லாத்தையும் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ உங்களுடைய அடுத்த படத்துலையாவது உங்களுக்கு ஏதாவது நல்ல பெரிய நல்ல பரபரப்பான ஜோடியா ரொமான்டிக்காக ஏதாவது காட்சிகள் இருக்குதா? டேரக்டர் தான் கேட்கணும். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஸ்கிரிப்ட் கேட்டுட்டேன். ம். அதுல கொஞ்சம் ஏன்னா கிலுகிலுப்பான காட்சிகள் இதே டீமோட அதெல்லாம் நீங்கள் இருக்கு. வந்து படம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாமா. அடுத்து வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒரு ஹாரர் தான் பண்றோம். இதே டீமோட ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் நம்ம ரீடைன் பண்ணி தான் பண்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு? தனியாக அலைய விட மாட்டார். இல்ல இல்ல. கைகோத்தே அலையிற மாதிரி இருக்கு. ஓகே, நல்ல விஷயம். ஸோ இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். உங்கள் வெற்றி வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டர்வியூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.